ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நிறைய மாநிலங்களில் நம்ம என்ன செய்வோம்னா மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறத வைப்போம். தஞ்சாவூரில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாட்டி காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி ஆக்சஸ். திடீர்னு கடல் வழியாக, குறிப்பாக இந்த தென் இந்தியா வழியான கடல் வழியாக ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு தான் தஞ்சாவூர்லலாம் நம்முடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரி, ஒரு நாட்டுக்குள்ளே பல மாநிலங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி இடத்துல நினைக்கிற மாதிரியான மிலிட்ரி பேஸஸை வைக்க முடியும். அது ஏர்ஃபோர்ஸினுடைய இதாக இருக்கலாம், இல்லாட்டி கப்பல் துறைமுகங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நார்மல் இராணுவ படையினுடைய பேஸாக இருக்கலாம், அவுட் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிற நாடுகள்கிட்ட, குறிப்பாக இந்தியா பிற நாடுகளில் எந்த மாதிரியான ஆர்மி பேஸஸை வச்சுருக்காங்க? அந்த ஆர்மி பேஸஸ் இந்தியாவுக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொள்கிறார்களா, இல்லை அந்தந்த நாட்டுக்காக பயன்படுத்தி கொள்கிறார்களா? எப்படி இந்த மிலிட்ரி பேஸஸை இந்தியா உருவாக்குனாங்க? ஒரு சுவாரஸ்யமான பதிவு. அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது ஒரு புதுமையான கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. முதல் உலகப்போர், இரண்டாவது உலகப்போர்லலாம் இந்த காலனியை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலனி நாடுகளை மிலிட்ரி பேஸாக பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு இரண்டாவது உலகப்போரில் நம்ம ஊரை, இந்தியாவை சார்ந்த எத்தனையோ நபர்கள் இங்கிலாந்துக்காக போராட கொண்டு போனாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய காலனி நாடாக இந்தியா இருந்தது. ஸோ காலனி நாடாக இந்தியா இருந்ததுனால இந்தியாவுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளை அழிப்பதற்கு இந்தியாவினுடைய வீரர்களையே இல்லாட்டி இந்தியாவினுடைய மக்களையே இராணுவ வீரர்களாக பயன்படுத்தினாங்க. இது ஒரு வகையான மிலிட்ரி பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபோர்ஸ்டு மிலிட்ரி பேஸ். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம மறுத்தாலும் நம்ம அவங்களுடைய காலனியாக இருந்ததுனால நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸஸ் அப்படிங்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். இரண்டு நாடுகளுடைய புரிதல், அந்த புரிதலில் பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். இது ஒரே நாளில் இல்லாட்டி ஒரு நாட்களுக்காக, ஒரு வருஷத்துக்காக மட்டும் உருவாக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் கிடையாது. பல வருடங்கள் இல்லாட்டி பல ஆட்சி மாற்றங்கள் வரலாம், பல அரசியல் பிரச்சனைகள் வரலாம், பல உலக அரசியல் பிரச்சனை வரலாம், பல இயற்கை பேரிடர்கள் வரலாம். இதெல்லாம் தாண்டி அந்த மிலிட்ரி பேஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு இரண்டு நாட்டினுடைய புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். பொதுவாக இந்த நம்முடைய அரசு அதிகாரிகள், குறிப்பாக இந்த ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி தெரியாதவங்க எதுக்கடா தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு 1000 தடவை பயணத்துக்கு போகிறாங்க, உள்நாட்டிலே இருந்து உள்நாட்டில் நிறைய வேலைகள் இருக்கே, அதை செஞ்சு முடிக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஆனால் உண்மையில் வெளிநாடுகள் கூட நம்ம எந்த அளவுக்கு உறவாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு நட்பாக இருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு பிற நாடுகள் உதவி செய்வாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குங்க, சுற்றி 10 வீடு இருக்குது. 10 வீடு கூடயும் ஒரு வீடு ரொம்ப பெரிய அளவு சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அந்த 10 வீட்டுக்காரங்களும் அந்த ஒரு வீட்டுக்காரங்களும் என்ன செஞ்சிருவாங்க? ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வீடு சுற்றி 10 வீடு இருக்குது. இந்த 10 வீட்லேயும் இந்த ஒரு வீட்டில் உள்ளவங்க நட்புடன் இருக்காங்க அப்படின்னா இந்த ஒத்த வீட்டுக்காரரை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா 10 வீட்டுக்காரங்களும் என்ன செய்வாங்க? முன்னாடி நிற்பாங்க. அவன் என் நண்பன், அவன் என் பக்கத்து வீட்டுக்காரன், அவன் என் உறவினர் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இது நார்மல் ஒரு வீடு, ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அதையே கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி ஒரு நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்துக்காக இந்தியா பல நேரங்களிலும் பல நாடுகள்கிட்ட பல உதவிகளை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்தியா தஜிகிஸ்தானுக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியா நேபாளுக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியா இலங்கைக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியா சிங்கப்பூருக்கு உதவி பண்ணுவாங்க, இந்தியா பல நாடுகளுக்கு உதவி செய்யும். அதுக்கான காரணம் அங்கங்கே நமக்கு தேவையான பல காய் நகரத்தில் நம்ம செய்யணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள் மாதிரி, அமெரிக்கா போன்ற நாடுகள் மாதிரி மிலிட்ரி பேஸை அவங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே நம்ம வைத்ததே கிடையாது. எந்த நாட்டில் நம்ம மிலிட்ரி பேஸ் வச்சுருக்கோமோ அந்த நாட்டுக்கும் உதவி செய்யும் வகையாக, அந்த நாட்டு இராணுவ வீரர்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்கும் வகையாக, அந்த நாட்டுக்கும் நம்ம டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? மிலிட்ரி பேஸை பயன்படுத்துவோம். முதலாவதாக தஜிகிஸ்தான் மிலிட்ரி பேஸ் தான். ஃபர்கோர் ஏர்பேஸ் அப்படிங்கிறது தான் தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸ் நம்முடைய ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்கோர் அப்படிங்கிற ஒரு டவுனில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தஜிகிஸ்தானுடைய தலைநகரத்துலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியது தான் ஃபர்கோர் ஏர்பேஸ் அப்படிங்கிறது. இதை மெயின்டைன் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியனுடைய ஏர்ஃபோர்ஸ், IAF அப்படின்னு சொல்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் அதே மாதிரி தஜிக் ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து தான் நம்ம இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃபர்கோர் ஏர்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இந்தியாவால் தொடங்கப்பட்ட முதல் ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஃபர்கோர் ஏர்பேஸ் அப்படிங்கிறத 2 நாட்டு விமானப்படையும் சேர்ந்து அங்கே பராமரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரியே 2 நாடுகளுக்கும் இந்த ஏர்பேஸ் வழியா பல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இதே தஜிகிஸ்தான்ல நமக்கு இன்னொரு மிலிட்டரி பேஸும் இருக்கு. அது ஐனி ஏர்ஃபோர்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த தஜிகிஸ்தானுடைய தலைநகரத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. ஸோ ஒரு தலைநகரத்திலிருந்து வெறும் 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ் இந்தியாவுக்காகவும் இருக்கிறது. அதுவும் வேறொரு நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய பெருமை உங்களுக்கு தெரியும். இந்த அயனி ஏர்பேஸ் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய முதல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது ஒரு மிலிட்ரி பேஸாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன அயனி ஏர்பேஸ் தான் ஒரு முதல் ஏர்பேஸாக பார்க்கலாம். 2014 இருந்து நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்முடைய சுகோ SU-30 MK அப்படிங்கிற விமானங்கள் எல்லாமே இந்த அயனி ஏர்பேஸில் வச்சுருக்கோம். கொஞ்சம் லிமிட்டடான நம்பர் தான், ஆனால் நம்முடைய தேவைக்கு அதை பயன்படுத்தலாம். எந்த நேரத்தில் இது ரொம்ப பெரிய அளவில் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஆப்கானிஸ்தான் தலைநகரத்தை காபூலை தாலிபன்கள் கையகப்படுத்திட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை காப்பாற்றணும். நமக்கு என்ன வழி கிடைச்சிச்சு தெரியுமா? இந்த அயனி ஏர்பேஸ் அப்படிங்கிறது, இந்த ஃபர்கோர் ஏர்பேஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்தணும். சரி, இந்த ஃபர்கோர் இல்லாட்டி அயனி ஏர்பேஸ் அப்படிங்கிறத எப்படி ரீச் பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு சபஹார் துறைமுகம் வழியாக வந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ரொம்ப ஈஸியாக இதை அக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததா சுர்கட், அதாவது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்ஸ்ட்ரிப்பை நாம தான் கண்காணிக்கிறோம். சொல்லப்போனால் நேபாளத்துக்கு தேவையான, நேபாளத்தில் வான்வெளி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பாதுகாப்பதற்கான முழு பொறுப்பும் யாருக்கு இருக்குது? இந்தியாவுக்கு இருக்குது. இதுதான் இந்தியா நேபாளினுடைய மிக முக்கியமான உறவு அப்படின்னு சொல்லலாம். நேபாளத்தில் இருக்கக்கூடிய பல இராணுவ வீரர்களுக்கு இந்த ஏர்ஸ்ட்ரிப்பில் வச்சு பல விதமான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேபாள் மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலாக இந்தியா கன்சிடர் பண்ணும். அந்த அளவுக்கு இந்தியா நேபாள் உறவு என்பது இருக்கிறது. இந்த இந்தியா நேபாள் உறவில் தான் பலவிதமான அரசியல் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் இந்த மாதிரியான ஏர் ஸ்ட்ரிப்பில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது எகைன் என்ன செய்யப்பட்டது? ரொம்ப பெரிய அளவில் மாற்றி அமைக்கப்பட்டது. ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு ஏர் ஸ்ட்ரிப்லேருந்து நேபாள் மற்றும் இந்திய இராணுவ வீரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அடுத்ததா பூட்டான் தான். பூட்டானை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மிலிட்ரி ட்ரைனிங் டீம் IMTRAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ட்ரைனிங் டீம் அப்படிங்கிறது பூட்டானில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி பேஸை ரொம்ப பெரிய அளவில் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அங்கே இருக்கக்கூடிய ராயல் பூட்டான் ஆர்மிக்கும் ராயல் பாடி கார்ட் ஆஃப் பூட்டான் ட்ரூப்ஸுக்கும் ரொம்ப பெரிய அளவில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ RBA மற்றும் RBG அப்படிங்கிற 2 அமைப்புகளுக்கு இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதனால் பூட்டான்லேயும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததா மொரீஷியஸ். இந்த மொரீஷியஸ் அப்படின்னு சொல்லும்போதே அகலகா ஐலாண்டில் மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும். குறிப்பாக இந்தியா மொரீஷியஸினுடைய அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய பெருங்கடலில் நமக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொரீஷியஸில் நம்ம ஏற்படுத்தின அந்த மிலிட்ரி பேஸ் தான். இதில் ரொம்ப ரகசியமான சில விதமான ஏவுகணைகளும் அதே மாதிரி ரகசியமான ஆயுதங்களையும் எக்யூப்மெண்ட்ஸையும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி கூடுதலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்ததா மடகாஸ்கர். மடகாஸ்கரை பொறுத்த வரைக்கும் 2007 ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் லிசனிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த ஓவர்சீஸ் லிசனிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறது எந்தெந்த இடத்துல ஷிப் மூவ்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரியான ஷிப், அது எப்படி எந்த ரூட் வழியாக போகும் இப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? லிசன் பண்ண முடியும். அதுவும் இந்தியன் ஓஷனில், இந்திய பெருங்கடலில். இந்திய பெருங்கடலுடைய கிங் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடி சொல்லுங்கள், அது இந்தியா தான். இந்தியா அரசனாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பல மிலிட்ரி பேசஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அடுத்ததா மாலத்தீவு. இந்த மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் கோஸ்டல் சர்வேலன்ஸ் ரேடார் ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம எங்கே வச்சுருக்கோம்? இந்த மாலத்தீவுக்குள்ளே வச்சுருக்கோம். ஒரு ரேடார் ஸ்டேஷனை இன்னொரு நாட்டில் கொண்டு வைக்கிறோமே, அந்த ரேடார் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? அந்த ரேடார் ஸ்டேஷன் வழியாக கிடைக்கக்கூடிய கம்யூனிகேஷனை எவ்வளோ சேஃபாக நம்ம நாட்டுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும்? இது எல்லாத்தையுமே மாலத்தீவுலேருந்து பக்காவாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். மாலத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிக முக்கியமான, சொல்லப்போனால் சீனாவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு மாலத்தீவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஷேஷல்ஸ், அப்படி இல்லைனா செச்சிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேஷல்ஸ் அப்படிங்கிற இல்லாட்டி செச்சிலிஸ் அப்படிங்கிற நாடு கூட இந்தியா ஒரு 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசம்ஷன் ஐலாண்டில் நமக்கு ஒரு மிலிட்ரி பேஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும்
அந்த மிலிட்ரி பேஸில் நமக்கான எக்யூப்மெண்ட்ஸை வைக்கிறதுக்கான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்கு உதவியும் செய்து அந்த நாட்டுக்கு தேவையான பலவிதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுத்து அதில் நம்முடைய மிலிட்ரி பேஸையும் வச்சுருக்கோம். அதே மாதிரி டோர்னியர் ஏர்கிராஃப்ட் எல்லாமே நம்ம இந்த செச்சிலிஸ் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேடார் ஸ்டேஷனையும் ஒரு சர்வேலன்ஸ் ரேடார் ஸ்டேஷனையும் நம்ம அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததா ஒமான் தான். ஒமானில் நமக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்கா? ராஸ் அல் ஹாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கிற லிசனிங் ஸ்டேஷன். இந்த லிசனிங் ஸ்டேஷனுக்கு ரொம்ப பெரிய அளவு ப்ரிவிலேஜ் கொடுப்பதே மஸ்கத் நேவல் ஃபெசிலிட்டி தான். இப்படி ஒரு நேவல் பேஸ் மட்டும் கிடையாது, நமக்கு அங்கே ஒரு ஏர் பேஸும் இருக்குது. இது இருப்பது டாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். குறிப்பாக இந்த ஏர் பேஸும் இந்த நேவல் பேஸ் அப்படிங்கிறதும் ஓமானை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகம் 2018 இந்த சபஹார் துறைமுகத்தினுடைய முழு பொறுப்பையும் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சில பல சிக்கல்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதெல்லாமே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ரொம்ப பெரிய அளவில் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராஜெக்ட்லையும், அதாவது ஜனவரி 2018 ஒரு 600 மில்லியனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதே ஈரானுக்கு பல நாடுகள் பொருளாதார தடை விதிச்சிருக்காங்களே விக்கி அப்படின்னு கேட்டால் இது இந்தியாங்க. ஈரானுக்கு எந்த நாடு வேணாலும் பொருளாதார தடை விதிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்தியாவுக்கு அங்கே ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது. அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டும். ஸோ ஈரான் கூட நம்ம ஏன் நட்புடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த மாதிரியான மிலிட்ரி பேஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து நம்ம எங்கெல்லாம் போகலாம், பல நாடுகளுக்கு மத்திய கிழக்கு வழியாக நம்ம போகிறதுக்கு ஈரான் மிக முக்கியமான ஒரு நாடாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்ததாக சிங்கப்பூர்லேயும் நமக்கு என்ன இருக்குது, ஒரு மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவினுடைய 70% கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது அது வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி பேஸ், சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸ் வழியாக சீனாவினுடைய கப்பலையும் அதனுடைய போக்குவரத்தையும் அதனுடைய டிராஃபிக்கையும் யாரால் கவனிக்க முடியும்? இந்தியாவால் கவனிக்க முடியும். அது இல்லாமல் வியட்நாமில் மிலிட்ரி பேஸ் இருக்குது. இலங்கையில் நமக்கு தேவையான ஹம்பந்தோட்டாவில் ஒரு ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது உலகளவில் எல்லாருக்குமே தெரிந்த சில விஷயங்கள் தான். இதையும் மீறி தெரியாமல் நமக்கு தேவையான ரேடார் ஸ்டேஷன்ஸ், லிசனிங் ஸ்டேஷன்ஸ், அது இல்லாமல் சர்வேலன்ஸ்க்காக மட்டுமே கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாம் பல நாடுகளில் நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம். நமக்கு தேவையான நேரத்தில் டேட்டா கிடைப்பதற்கும் இல்லை நம்முடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கும் நாம் காத்துட்ருக்கோம், செய்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் அப்படின்னு வரும்போது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆர்மி பேசஸ், அந்த ஆர்மி பேஸில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அது வழியாக எதிரி நாட்டவர்களை நம்ம எப்படி உளவு பார்த்துருக்கோம், எந்த மாதிரி அவங்களுடைய மூமெண்ட்டை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அப்படி ஒரு யுத்தம் வராமல் இருப்பது மட்டுமே நாம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ இது இந்தியாவினுடைய மிக முக்கியமான மிலிட்ரி பேசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை விட பல மடங்கு புரிய வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு காணொலியில் நம்ம அது வழியாக என்னென்ன ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத காலத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.